வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நானும் உங்கள மாதிரியே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு சின்ன அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு நெறைய பேர் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்லயுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அப்டேஷன்ஸ் குடுத்துருக்கோம். எஸ்பெஷலி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்டின்னா, இங்க பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எஸ்பெஷலி கீழ்பார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு பார்க்க போனா, உங்களுக்கு எப்ப இருந்து எப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து நேர்ல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க உங்களுக்கு வந்து 18ஆம் தேதி மதியானம் 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட 418 பேர வந்து கூப்ட்டுருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல தான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? அது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பெஷலி மத்திய பிரதேஷ்ல உங்களுக்கு ரீநீட் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டருக்கு என்டிஏ வந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு உண்டான கேஸ் வந்து உங்களுக்கு ஜூலை 10ஆம் தேதி ஹியரிங்க்கு வந்தது. அதுலயுமே 2 தரப்பு வாதத்தையும் கேட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து குடுக்கல. இருந்தாலும் இன்னைக்கு வந்து என்ன அப்டேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அது என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெட்யூலும் வந்தாச்சு. அது எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு 21ஆம் தேதி நடக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு 18த் வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகுது. அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேபி 19ஆம் தேதி வரலாம். இல்ல 20ஆம் தேதி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு 21ஆம் தேதி நடக்க இருக்கு. சரிங்களா? இதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி கரெக்ட்டான அப்டேஷன்ஸ் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருமா? அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 2023ல ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ் தான். ஸோ அதனால உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? எப்போ எதிர்பார்க்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19ஆம் தேதி, 20ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில அந்த 21ஆம் தேதி, 22ஆம் தேதி மேபி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வரட்டும். தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வந்தவாட்டி உங்களுக்கு எஸ்பெஷலி எந்த காலேஜஸ் கிடைக்கும், எந்த காலேஜஸ்லாம் கிடைக்காது, உங்களுக்கு ரேங்க் அனாலிசிஸ் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைவ் செஷன்ஸ்ல சொல்லுவோம். லைவ் செஷன்ஸ் வருவோம். இதையும் தாண்டி தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்ட்ராட்டஜிக்கலா சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.